சண்டே சமையலில் சிக்கன் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வந்து நம்ம வறுத்துக்கலாம். ஒரு பவுலில் நான் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நான் வந்து 1/2 kg எடுத்திருக்கேன். இதில் தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா எல்லா சிக்கன்லேயுமே படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம அப்படியே வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சிடலாம். இப்போ ஆனியன் வந்து இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதையும் இந்த சிக்கன் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் மறுபடியும் எண்ணெய் ஊற்றி இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை நான் அப்படியே வந்து கடாயில் போட்டுடுறேன். இதை நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ நான் மூடி போட்டு மீடியம் சிம்மில் வச்சு நான் அப்படியே மூடி வச்சிடுறேன். நான் கொஞ்சம் ஆயில் வந்து ஜாஸ்தியாக ஊற்றிட்டேன். ஸோ நீங்கள் ஆயில் வந்து பார்த்து ஊற்றிக்கோங்க. கடைசியாக நான் என்ன பண்ணுறேன்னா கொத்தமல்லி தூவி நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடும்.